தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் எல்லா செய்தி ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் பரபரப்பாக ஒரு செய்தி வெளிவந்தது. என்ன செய்தி என்றால், தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை அரசு அலுவலர்கள் தலைமைச் செயலாளரிலிருந்து தலையாரி வரை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். கோப்புகளை தமிழில் எழுத வேண்டும், குறிப்புகளை தமிழில் எழுத வேண்டும், கையெழுத்தை தமிழில் போட வேண்டும், கையெழுத்தின் தலைப்பெழுத்தையும் தமிழில் போட வேண்டும் என்று ஒரு அருமையான பரபரப்பான செய்தி முதல் இடத்திலே இடம்பெற்றது. இதற்கு பின்னணி என்ன என்று சொன்னால், 3 தமிழர்களை சொல்ல முடியும், 2 தலைவர்களை முதன்மைப்படுத்த முடியும். ஒன்று, கடந்த ஆண்டு நம்முடைய ஐயா தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கே தமிழ் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டார். தமிழ்நாட்டிலே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இலக்கியத்தில் சொல்லுவார், பலமுறை நம்ம பதிவு செய்திருக்கிறோம், மணக்கவரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பதறிதாம் துன்பமுது, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று அவர் படிப்பார். அதேபோல வணிகர்தம் பெயர் பலகை வரைகின்ற மொழிகளிலே தமிழ் மொழி என்று அவர் படிப்பார். வணிகர்களுடைய தொழில் நிறுவனங்களுடைய பெயர் பலகைகளிலே, அறிவு பலகைகளிலே எங்கே தமிழ்? ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு அல்லது ஆட்சியாளர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழங்கினார்கள். எப்போ? 1967 ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆட்சியின் தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று 68 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 5 ஆண்டுகளில் எல்லா இடங்களிலும் தமிழை கொண்டு வருவோம், தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழை பயிற்று மொழியாக்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். 68 நடந்த 2வது உலகத்தமிழ் மாநாட்டிலே சின்னஞ்சிறிய சுண்டைக்கா நாடான இலங்கையினுடைய கல்வி அமைச்சர், அவர் சிங்களரா தமிழரா என்று எனக்கு நினைவில்லை, அவரே பேசியிருக்கிறார், அண்ணா அவர்களே, 100 ஆண்டு காலமாக நாங்கள் எங்கள் நாட்டில், எந்த நாட்டில்? தமிழ்நாட்டை பிரித்து பங்கு போட்ட 4 ஒரு பகுதி, சின்னஞ்சிறிய நாடு, கொட்டி நாடு. அன்றைக்கு 1 கோடி பேர் தான் மக்கள் தொகை. அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது தமிழ்நாட்டில் 4 கோடி பேர். அப்ப தமிழ்நாட்டிலும் 4 ஒரு பங்கு, மக்கள் தொகையிலும் 4 ஒரு பங்கு உள்ள அந்த பக்கத்து நாட்டிலிருந்து வந்து பேசிய கல்வி அமைச்சர் மருத்துவத்தை, வேளாண்மையை, சட்டத்தை, பொறியியலை, தொழில்நுட்பத்தை 100 ஆண்டுகளாக நாங்கள் தாய்மொழியில், சிங்களவருக்கு சிங்கள மொழி, தமிழர்களுக்கு தமிழ் மொழியிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்ணா அவர்களே, உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், பாட புத்தகங்களை இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் எங்கு பேசினாலும் தமிழை பேசுகிறார்கள். ஆனால் தமிழை வழக்காடு மொழி ஆக்க மாட்டார்கள். வழக்காடு மொழியாக வைக்க வேண்டும் என்று 2006 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த அந்த கோப்பு இன்னை வரைக்கும் கையெழுத்து போடல. ஏன்? அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், நரேந்திர மோடி தலைமை அமைச்சர் 2 பேரும் குடியரசுத் தலைவர் சொல்லி தமிழை வழக்காடு மொழியாக உடனே ஏற்பீஸ் அளித்து கையெழுத்து போட்டு அனுப்புங்கள் என்று சொல்ல முடியாதா? முடியும், ஆனால் சொல்ல மாட்டார்கள். அப்படியானால் நம்ம தம்பி செந்தமிழன் சீமான் கூட நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தில் தமிழில் பேசுகிற பொழுது நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் எங்கள் தமிழ் மொழியை, எங்கள் தாய்மொழியை பற்றி பேசுகிறார் என்று பெருமையாக பேசினார். அதாவது கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன், மாணவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியிலே, அதிலேயும் நம்முடைய மாண்டு மடிந்த நம்முடைய குருதி உறவான ஈழத் தமிழர்கள் தொடர்பான ஒரு அரங்க நிகழ்ச்சியிலே
பாரதிய ஜனதா கட்சியின் அன்றைய தலைவர் அண்ணாமலை அவர்களும், தமிழர் தேசிய முன்னணி உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர், தமிழ் தேசியத்தின் தந்தை ஐயா பல நெடுமாறன் அவர்களும், உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களும் அமர்ந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்விலே அந்த மேடையிலே என்ன பேச வேண்டுமோ அதை ஐயா பல நெடுமாறன் பேசிவிட்டார். உடனே தமிழ் தேசியவாதிகள் ஆஹா ஓஹோ அண்ணாமலை புகழ்ந்து பேசிவிட்டார், அண்ணாமலை இப்படி பேசலாமா, ஒரு தமிழ் தேசியத்தின் தலைவர் தந்தை என்றெல்லாம் பூமிக்கும் வானத்துக்கும் குதித்தார்கள். குதித்தவர்கள் பல பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆனா அண்ணாமலை, அதே அண்ணாமலையை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசின் தலைமை அமைச்சரான நரேந்திர மோடி அந்த அளவுக்கு பேசினார் நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்கள். ஆனால் அதை பற்றி வாய் திறக்கவில்லை அவருடைய தமிழ் தேசிய களமாடக்கூடிய தம்பிமார்கள் தங்கைமார்கள். போகட்டும். அந்த வகையிலே ஆட்சி தமிழ் எங்க இருக்கு. நாம் இதற்காகவே நெல்லையிலே ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி 2002 முதலில் அரசு கட்டடங்கள், நெல்லை என்றால் எது அரசு கட்டடங்கள்? மாநகராட்சி கட்டடங்கள். முதலில் 2022 பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் பெரிதாக, பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் என்று தமிழிலே சிறிதாக, ஆங்கிலத்திலே முன்பு தமிழிலே பின்பு, முதல் தரமான மொழி ஆங்கிலம், இரண்டாம் தரமான மொழி தமிழில் எழுதி வைத்தல தொடங்கணும் இந்த புரட்சிகர நடவடிக்கைகளை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டின் தலைவரான மதுரையிலே பார்த்த நம்ம அப்படின்னு போட்டு மதுரைன்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். ஆனா திருநெல்வேலியிலே நம் நெல்லை நம் பெருமை என்று எழுத வைத்த பெருமை எங்களைத்தான் சாரும். ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றத்தை நம்ம என்று தமிழ் எழுதி நெல்லை என்று தமிழில் எழுத வைத்தோம். நகர பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம் 95 விழுக்காடு ஆட்சி மொழி சட்டப்படி தமிழில் இன்றைக்கு அந்த அறிவிப்பு பெயர்கள் மிளிர்கிறது. பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை தொடங்கினோம். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகம், வாகன காப்பகம் இன்றைக்கு 100 விழுக்காடு தமிழ். இதே மாநகராட்சி சிறப்பு மிகு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நேருஜி கலையரங்கம் 100 விழுக்காடு தமிழ். கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக VOC ஸ்டேடியம் என்று இருந்ததை இந்த ஆண்டு மாற்றி வஉசி மைதானம் என்று தமிழ் எழுத வைத்திருக்கிறோம். எங்களுடைய அந்த தீவிரமான சட்டப்படியான ஜனநாயகப்படியான தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி 3 ஆண்டு காலமாக 2002, 2003, 2004, 2005 இந்த போராட்டம் தொடர்கிறது. வணக்கத்துக்குரிய திருநெல்வேலி மாநகர மேயரையும் ஆணையரையும் ஆட்சித்தலைவரையும் ஏறக்குறைய 25 முறை சந்தித்து விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இந்த மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை திருநெல்வேலியிலே 4 கோரிக்கைகளை, அதிலே முதன்மை கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு ஆட்சி மொழி சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தி செயற்படுத்தி 100 விழுக்காடு என்று முழக்கத்தை வைத்தோம். நம்முடைய அன்பு மகள் காளியம்மாள் அங்கே பேசினார்கள். செய்தி எல்லா ஊடகத்திலும், அதாவது காட்சி ஊடகத்திலும் பெரிய அளவு பேசுபொருளானது. ஒரு 4-5 பேரு, ஒரு சிறிய அமைப்பு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, ஆனாலும் நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி உன்னதமான கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம், போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறோம், தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம். அதனுடைய விளைவுதான் நம்முடைய ஐயா அவர்களும் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போல ஐயா அவர்களால் தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர்களின் தலையாய தலைவராக, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இன்றைக்கு தமிழ் தேசியத்திலே களமாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு தான், ஒற்றை தொகுதியை பெற்றுதான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும்
அண்மையிலே மிகப்பெரிய சலசலப்பை பரபரப்பை சட்டப்பேரவையிலே நிகழ்த்தி காட்டினாரே நம்முடைய ஆற்றல் மறவர் முத்தமிழர் தி. வேல்முருகன். ஆட்சி தமிழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. நேரடியாக இந்து அறநிலைத்துறை அமைச்சரான திராவிட தெலுங்க சேகர் பாபுவோடு பேரவைத் தலைவர் அறையிலே மோதினார், சட்டமன்றத்திலே மோதினார். ஆக தலைவர்கள் என்றால் தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் பயணத்தோடு நிறுத்தி கொண்டார். பெரிய புரட்சி செய்ய போறேன்னு சொன்னாரு. அப்புறம் அங்க கட்சிக்குள்ளே புரட்சியை நிகழ்த்தி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஐயா, மதிப்புக்குரிய மருத்துவர் ஐயா, தமிழின போராளி. அவர் ஒரு பயணம் வந்தார், ஒரு கருத்தை பரப்பினார். வீதிகளில், அறிவிப்பு பலகைகளில், தொழில் நிறுவனங்களின் பலகைகளில் நல்ல தமிழ் இருக்க வேண்டும் என்று ஒரு பரப்புரை மேற்கொண்டார். பயனுள்ள பரப்புரை அது. ஆகையினாலதான் தமிழை தேடி செல்கிறேன் என்றார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழை தேடி செல்லும் எங்கள் ஐயாவை தேடி நான் போகிறேன்னு தைலாபுரத்துக்கு 2 முறை போயிட்டேன். என்னை அன்போடு வரவேற்று ஆற தழுவி வரவேற்று அமர வைத்தார், அதெல்லாம் வேறு. ஆனால் சட்டப்பேரவையிலே ஆட்சி தமிழ் சட்டத்திற்காக புரட்சியை நிகழ்த்தியவர் நம்முடைய அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன், சட்டமன்ற உறுப்பினர். நாம் இங்கே மக்கள் மன்றத்தில் களமாடுகிறோம். வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் களமாடுகிறார். தமிழின போராளி அவர்கள் எடுத்து கொடுக்கிறார். ஆக இந்த நடவடிக்கையை இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களுக்கு ஒவ்வொரு நகரத்திலேயும், ஒவ்வொரு மாநகரத்திலேயும், ஒவ்வொரு பேரூராட்சியிலேயும், வட்ட தலைநகரங்களிலே, தொகுதி தலைநகரங்களிலே துண்டறிக்கை வாயிலாக இந்த ஆட்சி தமிழ் சட்ட அரசாணைகள் படி 10 பேராக வீதிகளிலே இருக்கக்கூடிய பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்று அறவழியிலே, அன்பு வழியிலே நம்முடைய வணிக பெருங்குடி மக்களுக்கு கோரிக்கை வைத்து கடகடையாய் சென்றிருந்தால் இதற்குள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மிளர்ந்திருக்குமே. அதை ஏன் நாம் தமிழர் கட்சி செய்யல? ஆனால் நீங்கள் நினைத்திருந்தால் நடந்திருக்கும். இதோ பாருங்கள், இந்த எளிய தமிழர்களுடைய இந்த எளிய நடவடிக்கைகள். விடாமுயற்சி வெற்றி உறுதி என்பார்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அறிவுலக பேராசார் திருவள்ளுவர் சொன்னது. அந்த முயற்சியின் விளைவாக 2 ஆண்டு காலம் நாங்கள் மக்கள் நடுவே களமாடி கொண்டிருக்கிறோம். அரசு அதிகாரிகள் இடத்திலே மோதி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க தான் சண்டை போடுவீங்க. எங்க நீங்க சண்டை போட்டிருக்கீங்களா? இந்த ஒளி வாங்கிகளுக்கு முன்னால் சண்டை போடுறதோட என் தம்பி நிறுத்திக்கிடுவாரு. அதிகாரிகளுக்கு முன்னால போய் சண்டை போட மாட்டார். தவறான வழிகாட்டுதல் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன், இன்னமும் நீங்க கண்டுகொள்ளல. அதனால நீதிமன்றத்துக்கு உள்ள போனவனே நீதிபதியை பார்த்து கேட்கறாங்க, நான் கூப்பிடாம ஏன் உள்ள வந்தீங்க? அப்ப நீதிமன்றத்தில் நீதியரசர் அழைக்காமல் உங்களை அழைத்து சென்ற தவறான வழிகாட்டிய அந்த நபரை ஏன் பக்கத்தில் வச்சிருக்கீங்க? சரி, போகட்டும், விடுங்க. உங்க பாடு, உங்க கட்சி பாடு. இந்த ஆட்சி தமிழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக மே திங்கள் 5 அல்லது 15க்குள் பெயர் பலகைகளில் எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், அனைத்து வணிக சங்கங்களின் தலைவர்களை அழைத்து ஒரு அருமையான நடவடிக்கையை, முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். தொழிலாளர் துறை உதவி ஆணையருடைய அந்த ஒத்துழைப்போடு அவர்களெல்லாம் அழைத்து மே திங்கள் 5ஆம் நாள் வணிக பெருங்குடி மக்களுடைய திருநாள் ஆகிய அந்த நாட்களுக்குள் நீங்கள் பெயர் பலகைகளை ஆட்சி மொழி சட்டப்படி, அரசாணைகள் படி, நீதி பேராணைப்படி எழுதுங்கள் என்று கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள், வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது யாரால், எவரால், எந்த அமைப்பால் என்றால் இதோ இந்த வியனரசால், ஆட்சி தமிழ் புரட்சி குற்றத்தால் என்னோடு தோள் கொடுத்து துணை நிற்கக்கூடிய ஒரு சில தம்பிமார்கள், கு. சேரந்துரை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் அன்பு தம்பி கண்மணி மாவீரன் வேளாளர் போன்றவர்கள், அதே போல தமிழர் கூட்டமைப்பு தம்பி பீட்டர் போன்றவர்கள், தமிழ் சான்றோர் பேரவையினுடைய பொறுப்பாளர் வழக்குரைஞர் மாசு சுதர்சன் போன்றவர்கள், அதே போல ஆட்சி தமிழ் புரட்சி குற்றத்தின் பொருளாளர் அன்பு தம்பி நடராஜன் போன்றவர்கள் ஒரு சில மெய்யான தமிழ் உணர்வாளர்களால் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றத்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்களாலும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து கொடுத்து
தடம் பதித்த இந்த முயற்சிகள் தான் அரசை இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது, செயல்பட தூண்டி இருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய மெய்யான தமிழ் தேசிய உணர்வாளர்கள், சொல்ல மறந்துவிட்டேன், காஞ்சிபுரத்திலே தமிழர் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தம்பி தமிழ் முகிலன், அவருக்கு துணையாயிருந்த மேகநாதன் போன்றவர்களுடைய அந்த கைது நடவடிக்கைகளும் இதனை உள்வாங்கப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையிலே எங்களுடைய முயற்சிகள் இந்த திராவிட மாடல் அரசை சிந்திக்க வைத்திருக்கிறது, செயல்பட வைத்திருக்கிறது. முழுமையாக செயல்படுகிறார்களா இல்லையா என்பது வேறு. அப்படி செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு என்ற அடிப்படையிலே முதற்கட்ட நடவடிக்கை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் நம்முடைய முயற்சிகள் தமிழுக்காக, தமிழ் உரிமைகளுக்காக, தமிழ் வழி கல்விக்காக, வீதிகளிலே தமிழ் மிளர வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாடு தமிழிலே செழித்து ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்கின்ற அந்த உன்னத முழக்கம் உயிர் வர வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கையின் விளைவாக அரசின் இந்த அறிவிப்பு என்கின்ற சற்றே ஆறுதலான மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.